இந்த மாணவர்மான் நோக்கி பார்த்து ஆண்டவரே, ஆராதிக்க ஆண்டவரே, முதலாமத்தை உயர்த்த ஆண்டவரே, ஐயா உங்கள் சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே, ஒரு ஜன கூட்டமாக எங்களை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்த கிருமிகளுக்கு ஆரம்பத்தை நாங்கள் நினைச்சாருக்கிறோம். இதெல்லாம் எங்களால் உண்டானது அல்ல ஆண்டவரே, நீ தயவு பண்ணி ஆண்டவரே எங்களோடு சேர்த்து ஆண்டவரே உண்மை ஆராதிக்க முதலாமத்தை மகிமைப்படுத்த ராஜ்ய பணிக்காய் எங்களை தெரிந்து கொண்டு நீ வழிநடத்தி கொண்டு வர பிரதான கிருமிகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா இந்த வந்திருக்கிற இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. உமது நாமண்டே இவர்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. தொடர்ந்துமாய் ஆண்டவரே என்னை மறைத்து முதவார்த்தை ஒழிப்பது கேள்வி செய்யும்படியாக நான் கேட்கிறேன். அதுமாய் பொறுப்படும் பலப்படுத்தும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மாறாத இனிய நாமத்தில் கேட்கிறேன் பரலோக தந்தையே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். சண்டே ஸ்கூல் சண்டே ஸ்கூல் நாங்கள் எல்லாரும் உண்மை பேசுபவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆமென். கடைசியாக பாட்டிலே நாங்கள் சொன்னோம் நாங்கள் உண்மையை ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் உண்மையாக நாங்கள் ஆராதிக்கிறோமோ நமக்கு தெரியாது காண்கிறார். ஆனால் நாங்கள் வாய் நடைக்கு சரியாக நாங்கள் செய்கிறோம். ஆமென். ஒரு கேள்வி ஒன்றை ஒருவர் கேட்டார். என்னவாதுன்னு சொன்னால் சபையை பார்த்து கேட்டார், நீங்கள் வேத புத்தகத்தில் எல்லா பகுதியிலும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை நீங்கள் வாசித்தீர்களா? கடந்த நாட்களில் தொடர்ந்து ஈட்ட வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்களான்னு கேட்டார். அதுக்கு சில பதில்கள் வந்தது. அதன் பின்புதான் அவர் கேட்டார், நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை, புதிய ஏற்பாட்டையாவது ஒரு முறை வாசித்திருக்கிறீர்களான்னு கேட்டார். அதற்கும் சில பதில்கள் வந்தது. இந்தியாவில் கேட்டார், உங்களில் யாராவது மத்தேயு சுவிசேஷம் 29வது அதிகாரத்தை வாசித்தவர்கள் தயவு செய்து கைகளை உயர்த்துங்கள். விளங்கி இருக்கும் விசுவாசி. ஆமென். இதுதான் நம்ம ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 29ஆம் அதிகாரம் வேதத்திலே இல்லை, 28 அதிகாரம் இருக்கு. எங்களுக்கு கடந்த இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்தமானது கொடுக்கப்பட்டது. திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் நமக்கு இந்த வருடத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். இதன் சொல்லுகிறது, நீ என் நாமத்தை மறுதறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. நாம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? வசனம் சொல்லுகிறது, நீ மறுதறியாமல் நாம் கடந்து போக வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த வேதத்துக்கு ஆதாரமாக நாங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வார்த்தையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை 788வது பக்கத்திலே இருக்கின்றது. இந்த வார்த்தை விதமாக சொல்லுகின்றது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார், ஐஸ்வர்யவன் ஆவதற்கு தீ விதிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆகவே இந்த திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆண்டவர் உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் அது இவ்விதமாக சொல்லுகின்றது,
மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவர் யார்? தயாளம் சொன்னா ஓன் குட்னஸ், நமக்கு தேவையான காரியத்திலே நாம் ஜாக்கிரதையாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய காரியத்திலே நாம் சரியாக இருக்கின்றோமா? உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி அங்கே சாலோமன் கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் என்று சொன்னால் அங்கு வேதம் சொல்லுகின்றது, 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகின்றது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிறோம் உயர்ந்தது என்று சொல்லி. ஆகவே உண்மையான மனிதர்களை கண்டுபிடிக்க தேவன் விரும்புகிறார். நம்மால் இயன்ற மட்டும் நமக்குள்ளே கொஞ்சம் பலம் இருந்தாலும் கூட தானே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தன்னுடைய காரியத்தை செய்யும்படியாய் நம் மத்தியிலே கலந்து வருகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் தேவ ஜனமே இந்த நாட்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நமக்கு கொஞ்சம் பலம் இருந்தாலும் கூடத்தானே ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் கூடி வர நேரமெல்லாம் நம்மை தேடி வந்த தேவனாக அவர் இருக்கின்றார். நாம் கொஞ்சம் பலம் இருந்தாலும் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிற வேளையில அவர் நம்மை பரிபூர்ணமாக பலப்படுத்தி நம்முடைய தேவனை சந்திக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் என்றெல்லாம் தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து பரிசுத்த வேதம் குறிப்பிடுவதோடு மட்டுமல்ல, தேவன் உண்மை உள்ளவர் என்று முக்கியமாக குறிப்பிடுவதை நாங்கள் காட்டுகிறோம். அவரை போல நாங்கள் மாற வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5:24 சொல்லுகின்றது. அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரன் 105 சொல்லுகின்றார். கர்த்தரோ உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நம்முடைய ஆண்டவரை உண்மை உள்ளவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை சுத்தி இருப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகின்றது. நாங்கள் அதுக்கு முந்தைய வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் 8வது வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகின்றது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. 10வது வார்த்தை சொல்லுகின்றது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வார்த்தை, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அங்கே 9வது வசனத்தை நாம் வாசித்தேன், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்தி இருப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். 8வது வசனம் சொல்லுகின்றது, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோம் என்றார். தேவ ஜனமே, அங்கே 10வது வசனம் சொல்லுகின்றது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால். இந்த 2 வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாம் உண்மை சொல்ல வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை சொல்லுகின்றது, மனுஷனுக்கு சோதனையில் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்காமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அவருக்கு தப்பித்துக் கொள்ளும் படியான போக்கையும் உண்டாக்க அவர் உண்மை உள்ளவராக வருகிறார். அவர் எப்பொழுதும் நமக்கு உண்மை உள்ளவராக வருகிறார்.
பல வேளைகளிலே நாம் பல பொய்களை சொல்லி தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்யும்படியால் சத்துருவானவனுடைய உள்ளத்திலே அவன் வார்த்தை அல்லது காரியங்களை போட்டாலும் நாம் தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக அவருடைய பிள்ளையாக நாம் அறிக்கையிட்டு அவருக்கு நாம் சாட்சியாக வாழும்படியாக அழைக்கப்பட்ட நாம் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறதுனாலே நாம் எப்பொழுதும் நாம் உண்மை பேச வேண்டியவர்களாக நாங்கள் உண்மை உள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கடந்த நாட்களே நாம் சொல்லி இருக்கலாம், கடந்த வேளைகளிலே நாம் சொல்லி இருக்கலாம். எவ்வளவு தூரம் நாம் தேவனுக்குள்ளாய் வாழுகிற நாம் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்பொழுதுதான் தேவன் தம்முடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கிறார், உண்மைதான். சில பொய்களை சொல்லி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார். ஆனால் ஒரு மனிதன் பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் உண்மை உள்ளவனாக வாழ வேண்டியவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகின்றது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் தேவன் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். உண்மையுள்ள தேவன் நம்மை கொடுத்து எதிர்பார்ப்பது என்ன? லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கடைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கடைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இந்த விடயத்திலே நாம் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மற்றவர்கள் நாம் விடுதலையாக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அதனால்தான் தேவனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி நீதிமொழிகள் 12:22 சொல்லுகின்றது. எசேக்கியேல் சங்கீதம் 18:23 நாங்கள் பார்ப்போம் சொன்னார், என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார். நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். உண்மை என்றால் என்ன? பொய் சொல்லாமல் இருப்பது மட்டுமன்றல்ல, பல விஷயங்களில் உண்மையாய் இருப்பது மட்டுமன்றல்ல, நேர்மையாய் ஜீவிப்பது மட்டுமன்றல்ல, அவருடைய உடன்படிக்கையில் உண்மையாய் இருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கையில் உண்மையாய் இருக்காத படியினாலே அவர்கள் பலவிதமான பாடுகளுக்குள்ளாய் கடந்து போனார்கள் சொல்லி நாங்கள் சங்கீதம் 78:37 சொல்லுகின்றது. சங்கீதம் 78:37 நாங்கள் பார்ப்போம் சொன்னால், பக்கம் 319 இருக்கின்றது, அவன் இருதயம் அவரிடத்தில் நிலவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கைகள் அவர்கள் உண்மையால் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவள் இருதயம் அவரிடத்தில் நிலை வரப்படவில்லை. என்னுடைய இருதயத்திலே தான் ஆண்டவர் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். மற்பாண்டம் ஆகிய இந்த சரீரத்தில் ஆண்டவர் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் உண்மையால் இருக்கின்றோமா? அவள் இருதயம் அவரிடத்தில் நிலவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையால் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது.
நாம் ஆரம்ப நாட்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வேளையில தேவனோடு எந்த விதமான ஒரு உடன்படிக்கையை நாங்கள் செய்தோம். நாங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழும்படியாக நாம் உடன்படிக்கை செய்தோமே. இன்று அந்த உடன்படிக்கையை நாங்கள் காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்றோமா? அல்லாவிட்டால் ஏதோ செய்தோம், ஏதோ ஞானஸ்நானம் கொடுத்தோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு பொல்லாத காலகட்டத்துக்குள்ளாய் நாம் கடந்து போறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் இந்த வருடத்தில் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமானது திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கு. அந்த வாசல்லே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நடக்கிற வேளையில, ஒரு சாட்சி உள்ளவர்களாக நாங்கள் நடக்கிற வேளையில மற்றவர்கள் நம்மை பார்த்து தேவனை அறிந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் சபைக்குள்ளே கடந்து வர நாம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். உண்மை நின்று நம்மை பிரிப்பது யார்? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகின்றது. அதை வாசித்தோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையான கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நினைத்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே தேவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின்றி விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். நாங்கள் பார்க்கிறோம், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகின்றார். அவ்விதமாய்த்தான் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பரமபிதா நமக்காய் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். நாம் தேற்ற பாதையிலே போய்விடக் கூடாது என்பதற்காக நாம் தேவ பாதையிலே உண்மையை பேசி உண்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழும்படியாய் கர்த்தர் நம்மளை வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவை தேவ ஜனமே, நாம் தேவ வார்த்தைப்படி வாழ்ந்து தேவனுக்காய் என்ற ஜீவியத்தை ஒப்படைத்து தேவனுக்குள்ளாக நாங்கள் பலம் கொள்ளும்படியாக நாம் காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அங்கே யோபு ஒருத்தன் கூறுகிறான், சாத்தானின் தந்திரம் எப்படிப்பட்டது? அவன் கோல் சொல்லுகிறவன். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளிடம் தேவனை குறித்து கோல் சொல்லி அவன் மனதை படுத்தான். யோபை குறித்து தேவனிடம் கோல் சொல்லி அவனை நிர்மூலமாக்கும்படி முயற்சித்தான் என்று யோபு கொண்டு 9-11 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். சாத்தான் தேவனை குறித்து உண்மை நின்று மனதிலே பிரிக்கிறவனாக அவன் இருக்கிறான். அவன் சந்தேகங்களை கொண்டு வந்து தேவன் இப்படி செய்வாரா என்ற ஒரு கேள்விக்குறியோடு கூடத்தானே நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அவன் பிரிக்கிறவனாக அவன் இருக்கிறான். எத்தனையோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் சத்தியத்துக்கு புறம்பான பல காரியங்களை சொல்லி தேவனை விட்டு வழிவிடுகிற ஒரு சத்தியத்துக்குள்ளாய் இந்த நாட்களில் ஜனங்கள் நடத்தப்படுவதை நாங்கள் காண்கிறோம். அவை உண்மையான சத்தியத்தை நாம் அறிந்து தேவனுக்காய் வாழும்படியாய் தேவன் தந்த வாக்குத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு இந்த நாட்களிலே நாம் ஓட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நாம் எந்தெந்த காரியத்திலே உண்மையாக இருக்க வேண்டும்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகின்றது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அறிவுள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. தேவ ஜனமே, இந்த நாட்களிலே நாம் சிந்தனைகளிலே நாம் உண்மை உள்ளவராக நாங்கள் இருக்க வேண்டும். எபேசியர் 4:25 பார்க்கிறோம், பேச்சிலும் வார்த்தையிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நாம் அழைக்கப்பட்ட நாம்
எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இதயத்தின் தியானமும் தேவ சன்னிதானத்தில் எப்பொழுதும் உண்மை உள்ளவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை எச்சரிக்கிறார். அதுக்கு மட்டுமல்ல, நாம் செய்யும் கிரியைகள், நான் என்ன காரியத்தை செய்தாலும் அதில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீத்து 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, நாங்கள் ஜெபத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதகாரன் 145:18 நாங்கள் பார்க்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவை தேவனை விசுவாசிக்கிற நாம் எடுக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார் என்று நாம் விசுவாசிப்பவர் மட்டுமல்ல, நாம் தேவ சமூகத்திலே நாம் உண்மையாக அதை விசுவாசிக்க வேண்டியவர்களாக நாம். அது மட்டுமல்ல, எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் குடும்பமாய் நாங்கள் வாழலாம், நாங்கள் சமுதாயத்திலே நாங்கள் வாழலாம். நாம் மற்றவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் செய்கிற ஊழியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதுக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காகத்தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ தானோட ஒரு வாழ்ந்து விட்டு போவதற்காக கல்வாரி சிறுவ ரத்தத்தில் நம்மை ரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதிக்கிறது, நம்ம இலவசமாக மீட்டுக் கொண்டது உண்மைதான். ஆனால் அவருக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உண்மையான ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்வோம், பெரிதான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் உங்களை அழைக்கவில்லை. அவர் தன்னுடைய விருப்பத்தையும் எண்ணத்தையும் உங்களுடைய உள்ளத்திலே வைக்கிற தேவனாக அவர் இருக்கின்றார். இந்த உலகத்தில் எத்தனை ஆயிரங்கள் இன்றைக்கு தேவனை ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை வேத அறிவு அற்ற ஜனங்களை தேவனுக்கு முன்பாக வழிநடத்துகின்றார்கள். நாம் உண்மை உள்ளவராக வந்து பாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையின் மூலமாய் நாம் எத்தனையோ பேரை நாம் தேவனுக்குள்ளாய் வழிநடத்த முடியும். ஆகவே தேவ ஜனமே, நாம் ஊழியத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? உலக பொருளில் அல்லது பிள்ளைகளுடைய காரியங்களில் நாம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? இதற்கு 1 அதிகாரம் 2ஆம் வசனம், லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், லூக்கா 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எல்லாவற்றுக்கும் வேத வார்த்தைகள் இருக்கின்றன. நாம் உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமும் கிரியவுமாய். நாம் பாடுகள் வந்த வேளையில நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். பல வேளையிலே பாடுகள் இருக்கிறதாக இருக்கலாம். என்ன செய்வோம், எங்கே போவோம், விதமாய் செயற்படுவோம் என்று சொல்லி நாம் உண்மையாய் நாம் தேவ சமூகத்தில் இருப்பதோடு மட்டுமல்ல, அந்த பாடுகள் வருகிற வேளையில நாம் தேவ சன்னிதானத்தில் நாம் தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி உண்மையாய் நாம் இருக்கின்றோமா? பல பாடல் இந்த நாட்களை வரத்தான் செய்கின்றது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ரோஜா பூ படுக்கை அல்ல. தேவன் அழைத்த அழைப்பை நாம் நிறைவேற்றும்படியாக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய நெருக்கத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை சற்று நான் இந்த நாட்களில் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். திறந்த வாசலை வைத்த ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு எங்கள் மத்தியிலே அந்த வார்த்தையை வைத்திருக்கிறார். அதற்கு நாம் உடன்படிக்கையாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதற்காகத்தான் எங்களை வேறு விதித்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, காரியத்தை நாம் அடக்குவதில் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் பல கதைகளை நாங்கள் கேட்கலாம், பல சம்பவங்களை நாங்கள் அறியலாம். ஆனால் அதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வார்த்தை சொல்லுகின்றது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை 772வது பக்கத்தில், புறம் கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனும் காரியத்தை அடக்குகிறான் என்று சொல்லி நாங்கள் பலர் பலரை குறித்து பல விதமாக பேசலாம்.
ஆனால் தேவனை அறிந்த நாம் காரியத்தை அடக்கி தேவ சபை, தேவன் ரத்தம் சிந்தின சபையிலே இருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகள் மத்தியில பல விதமான காரியங்களிலே நாம் கேட்போம் என்று சொன்னால் நாம் புறம் கூடி நாங்கள் தெரிகின்றோமா? அல்லாவிட்டால் அந்த சகோதரனுக்காகவோ சகோதரிக்காகவோ நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்கின்றோமா? எங்களுக்காக பலர் ஜெபிக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்காக விதமான சம்பவங்கள் நிகழ்கிற வேளையில சத்துருவானன் அவர்களை மேற்கொள்ளாதபடி தேவ சன்னிதானத்திலே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? அது மற்றவருடைய காரியத்தை நாங்கள் அடக்குவதில் நாம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? சத்துரு அதை பிரசித்தப்படுத்தி அந்த சகோதரியோ சகோதரியோ தேவனுடைய பாதையிலிருந்து வழியிலே பண்ணுவான். ஆனால் நாம் அவளுக்காகவோ அவளுக்காகவோ நாம் ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் அவர்களை இன்னும் அதிகமாக வல்லமாக பயன்படுத்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கு. அது மட்டுமல்ல, நாம் நியாயம் செய்வதிலே உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் செய்கிற காரியம் நியாயம் உள்ளதாக இருக்கின்றது. மற்றவர் செய்கிறாரே என்று சொல்லி நாங்கள் செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா? தேவ ஜனமே, உண்மையுள்ள மனிதனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாரித்தது பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று சாலமோன் கேட்கிறார் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, வலிமை உள்ளவர்களையும் திறமை உள்ளவர்களையும் மேலாலும் பார்க்கலாம். ஆனால் உண்மை உள்ளவர்களை எந்த துறையிலும் கண்டுபிடிப்பது அரிதாக இருக்கின்றது. வல்லமையாய் வேலைகளை செய்யலாம், வல்லமையாய் காரியங்களை தேவனுக்காக நாங்கள் ஆற்றலாம், திறமை உள்ளவர்களால் நாங்கள் காரியங்களை நாங்கள் செய்யலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில நாம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் செயல்படுகின்றோமா? ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகின்றது, 1051வது பக்கத்திலே நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் என்னுடைய தேசத்தின் நிலைமை தற்சமயம் விதமாக இருக்கின்றது. ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகின்றது, இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. இதுதான் இன்றைய நாட்களே பல தேசங்களிலே நடக்கிற காரியமாக இருக்கின்றது. ஏன் எங்களுடைய தேசத்திலே கூடத்தானே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவு இல்லை. அவ்விதமாய் தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே அவள் வாயில் உண்மை இல்லை, அவள் உள்ள கேடுவாழ்வு என்று சங்கீதக்காரன் சொல்லுது. அவை தேவ ஜனமே, இவ்விதமாய் தேசம் மாறிக்கொண்டிருக்கிற வேளையில நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற நாம் உலகத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து விடாதபடி உலகத்துக்குள் நம்மை கொண்டு போகக்கூடிய விதமாக நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டியவர்களாக நாம் அந்த உலகத்துக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கிறார், நான் உண்மை உள்ள சாட்சியாய் வாழ்கிறோம் என்பதை மற்றவர்கள் பார்த்து தேவ சமூகத்திலே அவர் கடந்து வருவதோடு மட்டுமல்ல, அவர் உண்மை பேசுவதாய் மாறுவதற்கு நாம் ஒரு மாதிரியாய் ஆண்டவர் நம்ம இந்த தேசத்திலே வைத்திருக்கிறோம். நாம் இலங்கை மக்களாய் நாங்கள் இருக்கிறோம். இலங்கை மக்கள் எத்தனை பேர் எத்தனை விதமான காரியங்களை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நாம் அதுக்கு ஆமே என்று சொல்லாதபடி நாம் உண்மை உள்ளவர்களாக வாழும்படியாய் தேவன் இந்த நாட்களில் நம்மளை அழைத்திருக்கிறார். நாம் சபையை குறித்து நாங்கள் பார்க்கணும்னு சொன்னார். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். சங்கீதம் 12 1லிருந்து 4 வரை ஒரு வாசிக்கிறீங்களா? சபையினுடைய நிலைமையை பாருங்கள். லட்சியம் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறார், உண்மையுள்ளவர்கள் மனக்கூட்டுறதில் குறைகிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடே போய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் ஆக்கிக் கொள்வார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிறார்.
இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் இன்றைக்கு சபைகளில் நடக்கிற காரியமாக இருக்கிறது. அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள். ஒரு விசுவாசி சக விசுவாசிகளோடு பொய் பேசுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எவ்விதமாய் வாயின் வார்த்தைகள் இருக்கின்றது. மற்றவர் செய்கிற காரியம் தப்பாய் இருந்தால் நாம் சுட்டி காட்டாமல் நாம் அவர் செய்கிற காரியம் சரி என்று ஒத்து போறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். தேவ ஜனமே, நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். யாராக இருந்தாலும் சரிதான், நானாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், நாம் சொல்லுகிற காரியம் தேவ சன்னிதானத்தில் தேவனுக்கு முன்பாக அது உண்மை உள்ளதாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கிறோம், ரட்சியும் கர்த்தாவே. ரட்சிப்பண்டா என்ன? விடுதலை. பக்தி உள்ளவன் அற்று போகிறான். தேவனை நம்பி தேவனை விசுவாசித்து தேவ சபையிலே உள்ள ஜனங்கள் இந்த நாட்களில் பக்தி அற்றவர்களாக போவதை நாங்கள் காண்கிறோம். தேவனை விட்டு மறுதலித்து போறவர்களாக நாங்கள் காண்கிறோம். அன்று மறுதலித்தவனை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார் என்று சொல்லினார். என்னை நேசிக்கிறாயா என்று பேருரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அவ்விதமாய் அவனை எவ்விதமான பாடுகளுக்களாய் அவன் கடந்து போனான். செபதேயின் குமாரனாகிய 2 பிள்ளைகள் யாக்கோபும் பேதுரும், யாக்கோபும் யோவானையும் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவனுடைய தாய் வந்து அவனிடத்திலே கேட்கிறார், பொழுதன் என்னுடைய வலது பாசத்திலும் மற்றவனுடைய இடது பாசத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தாய் கேட்ட வேளையில மற்ற 11 பேரும் மற்ற சீசர்கள் அதுக்கு விரோதமாய் பேசினார்கள் என்று சொல்லினார். அவனுக்கு நடந்தது என்னன்னு தெரியுமா? யாக்கோபு சிரச்சேதம் பண்ணப்பட்டார் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷத்திலே நாங்கள் பார்க்கிறோம். யோவானுக்கு நடந்தது அவனுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அவன் பத்மதேவிலே அவனுக்கு நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் பல வேளைகளிலே ஒரு ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் அமிதமாக என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற காரியத்தை நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் தேவனிடத்திலே கேட்டு நாம் செயல்படுகிற வேளையில கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறதாக இருக்கு. கர்த்தருடைய சித்தம் ஒன்றே நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. நாம் பல மாதங்களுக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு திறந்த பாதையை நமக்கு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், உலகத்திலே வைத்திருக்கிறார், சபைக்காக வைத்திருக்கிறார். அவர்கள் திறந்த வாசலே நாம் நடக்கும்படியால் நாட்களில் நாம் அழைக்கப்பட்ட நாம் எவ்விதமான நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம். மனுப்புத்தகத்தில் உண்மையுள்ளவர்கள் குறைந்திருந்தாலும் இன்றும் உண்மை உள்ளவர்கள் தேவனிடத்திடம் இருந்து பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். சாதாரண ஆசீர்வாதங்கள் அல்ல, பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆமென். அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாட்டும் சபையில் உள்ள அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகின்றார். இது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். கர்த்தர் அவரவர் உண்மைகளை பார்த்து அவரவர் செயல்பாடுகளை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை குறித்து நாம் பேசி நாம் தேவ சமூகத்திலே நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகாதபடி நாம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக நாங்கள் தேவன் அழைத்த அழைப்புக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். தேவ ஜனமே, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. உண்மை உள்ளவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால் சங்கீதம் 31 2, 3 வசனங்கள் சொல்லுகின்றது. இந்த உண்மை உள்ளவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? சங்கீதம் 31 2, 3 வார்த்தைகள் சொல்லுகின்றது. உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீ எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாய் இரும். 3வது வசனம் சொல்லுகிறது, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் என்று சொல்லி அதை தாவீது சொல்லுகிறது. உண்மையான கர்த்தர் தற்காத்து விரும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் என்று சொல்லி 31:23 சொல்லுகின்றது. 31ஆம் அதிகாரம் 23வது வார்த்தை சொல்லுகின்றது,
தேவன் உண்மையானவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரை அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை தற்பாதுகாப்பதோடு மட்டுமல்ல, பூர்ணமாய் நாம் கேட்கிற கேள்வி இருக்கின்ற பதில் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். நீதிமொழியில் 12:22 நாங்கள் பார்க்கிறோம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உண்மையாய் நடக்கிறவர்களுக்கோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம் நெகேமியா 9:7 அவன் ஆபிரகாம் இதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு அவனுடைய உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீ நீதி உள்ளவர் என்று சொல்லுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றோம். அவை நாம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். நீதிமொழிகள் 20:6-7 நாங்கள் பார்ப்போம் சொன்னால், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சந்ததி போய் மற்ற சந்ததி வருகிற வேளையிலே என்னுடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகின்றது, அவள் பாக்கியவான்களாய் இருப்பார். நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னார் தேவ சன்னிதானத்திலே தேவனுக்கு முன்பாக, மற்ற ஊழியக்காரர்களுக்கு முன்பாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பாக்கியவான்களாக வைத்திருப்பதை நாம் காண்கிறோம். தேவ ஜனமே, அதற்காகத்தான் தேவன் நம்மளை நாட்களிலே அழைத்திருக்கிறார். உண்மையாக நடந்த தேவ மனிதர்களே, நாம் தாவீதை நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால் சங்கீதம் 18:23 சொல்லுகின்றது. 18ஆம் சங்கீதம் 23வது வார்த்தை, அவர் முன்பாக நான் மௌனமாக இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விளக்கி காத்துக்கொண்டேன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர் முன்பாக என் துர்க்குணத்துக்கு என்னை காத்துக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகின்றார். நான் மௌனமாக இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விளக்கி காத்துக்கொண்டேன். அது மட்டுமல்ல, சங்கீதம் 51:6 அவன் சொல்லுகிறான், இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர் என்று 10 வருடத்தில் பாவம் செய்த தாவீது அறிக்கையிடுகிறார். பாவம் செய்தவன் தேவன் உள்ளத்தில் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறார் என்று அறிக்கையிடுவதற்கு பதிலாக, இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர் என்று அறிக்கையிடுவதை நாங்கள் காணுகிறோம். தான் பாவம் செய்து விட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. கர்த்தாவே, நான் உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனம் என்று சொன்னது போல நாம் பிதாவுக்கு உரியவர்களாக அவர் எண்ணத்தை எங்களிலே வாங்கிக்கிறார். அது எங்களிலே அவர் எண்ணத்தை காண விரும்புகின்றார். அது விதமாய் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அப்பொழுதுதான் கர்த்தர் நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி நமக்கு பொறுப்புகளை, நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். பிசாசு பல வேளைகளில் தேவனை விட்டு எங்களை வழிவிடக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியே ஆக வேண்டும். அதற்கு நாம் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எங்களை விட்டுக் கொடுக்காமல், நாம் தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எழுந்த வார்த்தையை, நாம் நினைத்த வார்த்தையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் எவ்விதமாய் தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும். நாங்கள் அதற்கு பாத்திரவான்களாய் நாம் மாற வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த வருடத்திலே தேவன் வேறு எதிர்பார்க்கிற காரியம் அதொன்றுதான். நாம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால்தான் நாம் திறந்த வாசலை முன்பாக வைத்த நோக்கத்தை நாம் அறிந்து அந்த பாதையின் மூலமாக நாம் ஓட முடியும். என்றால் தேவனோடு உள்ள உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால், அல்லது தீர்மானங்களில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால், பாவத்தை மனப்பூர்வமாய் வெறுத்து பரிசுத்தமாய் ஜீவிக்க நம்மை உண்மையாய் ஒப்புக் கொடுப்போம் என்பதை தாவீது அறிந்திருந்தார். அவனுடைய வாழ்க்கையில ஆடு வைத்துக் கொண்டிருந்தவனை ஒரு அரசனாக ஆண்டவர் மாற்றினார்.
அவன் பாவம் செய்திருந்தான். அவன் செய்த பாவத்தை தேவ சன்னிதானத்திலே அவன் அறிக்கையிட்டு மனம் திரும்பினானே. அதுக்காக பாவம் செய்துதான் நாம் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அதெல்லாம் ஒரு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக செய்தால் என்ன விளைவு வரும் என்று வேதத்திலே அடைய காரியங்களை தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அவை அவ்விதமான காரியங்களை அறிந்த நாம் அதிலிருந்து வழி விலகி தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார், தேவன் நம்மை குறித்து என்ன வாங்கியிருக்கிறார், நாம் எப்படியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அதை போல எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு தேவ சித்தம் செய்ய, தேவ திட்டத்தை நிறைவேற்ற நம்மங்களை இந்த வருடத்தில் நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். தாங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் நடந்தபடியால் தேவன் தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து அவருடைய சிங்காசனத்தில் வீட்டுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசித்தார். அங்கே சாலோமோனுடைய மகனை கொடுத்து அவனை ஆசீர்வதித்திருப்பதை நாம் காண்கிறோம். தேவ ஜனமே, அவ்விதமாய் நாம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அங்கே ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1 5 வரை பார்ப்போம் என்று சொன்னால் எசேக்கியாவுக்கு நடந்த காரியத்தை நாம் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1 5 வரை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தார். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டி மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலவானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார். 4ஆம் வசனம், அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அவை தேவ ஜனமே, எங்களுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் வரலாம், பல நிந்தனைகள் வரலாம், பல தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு சார்பாக இல்லாதபடி சொல்லப்படலாம். ஆனால் தேவ சமூகத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்து நாம் செய்த காரியங்களை தேவனுக்கு நாம் மீண்டுமாய் சொல்லுகிற வேளையில தேவ சித்தம் செய்யும்படியாக தேவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அவனோட நாட்களோடு 17 வருஷம் கூட்டிக் கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே உண்மையும் உத்தமமாக ஜீவிப்பவர்களை இக்கட்டான சூழ்நிலைகளிலும் மரண கண்ணிகளிலும் அகப்படும் போது அப்படிப்பட்டவருடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் அளிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிசாசு வந்து சொல்வார், நீ ஜெபிக்கிற இவன் கேட்கப்பட மாட்டார், நீ சும்மா அநியாயமாய் ஜெபிக்கிறாய், கர்த்தர் சொல்லிவிட்டாரே, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி. ஆனால் நாம் தேவ சமூகத்திலே உண்மையாய் இருந்து இந்த தேசத்திலே 8 லட்சம் மக்கள் இருக்கின்றார். இந்த ரத்தப்படி யாரிடத்திலே கேட்கப்பட போகின்றது. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள்? 10% கூட ரட்சிக்கப்படவில்லை. ஆகவே அதற்காக நாம் பரிந்து பேசுகிற வேளையில கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிட அவர் உண்மை உள்ளவராக வருகிறார். இந்த நாட்களை கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த சபையை தேவன் தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆரம்ப நாட்களில் 31ஆம் தேதி இரவு தேவதாசன் மூலமாக கர்த்தர் பேசினார். நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் ஜீவித்து அழிந்து போற ஆத்துமாக்களை தேவ சன்னிதானத்திலே கொண்டு வருவதற்கு நாம் ஒவ்வொருவரும் நாம் உழைக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். உலக காரியங்களுக்கு எத்தனை மணித்தியாலங்கள் நாங்கள் செலவழிக்கிறோம். உலக காரியங்களை செய்வதற்காக அல்லது குடும்ப காரியங்களை செய்வதற்காக நாம் எத்தனை பேர் எத்தனை மணித்தியாலங்களை நாம் செலவிடுகின்றோம்.
ஆனால் தேவ ராஜ்யம் என்று வருகிற வேளையில உண்மையும் உத்தவமாய் நாங்கள் எத்தனை பேர் தேவனுக்காய் இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து ஓடுகிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஏதோ தானோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடி தேவனுக்காக நம்மை பிடித்தாரோ அதை நோக்கி நாம் ஓட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இது கடைசி நேர ஓட்டமாக இருக்கும். வெளியே ஓடுவது தெரியும், 4 பேர் 4 கட்டங்களோடு ஓடுவார்கள். நான் கடைசியாய் ஓடுகிறவர் வேகமாய் ஓடுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அதே போல இந்த நாட்கள் ஒரு பொல்லாத நாட்களாய் இருக்கின்றன. இந்த நாட்களிலே நாம் வேகமாய் தேவனுக்காய் ஓட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே. அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் உண்மையாய் இருந்து தேவ ஆத்துமாக்களை தேவ சன்னிதானத்தில் கொண்டு வருவதற்கு நாம் எத்தனை பேர் தனி நபராக முடியாது. தேவ ஜனமே, நாம் கூட்டாக இணைந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதோடு மட்டுமன்றல்ல, அதற்காக நாம் அர்ப்பணித்து ஓட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அதுக்காகத்தான் தேவன் அழைத்தார். நாங்கள் பார்க்கிறோம், தானியேலை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் நீங்க வீட்டில் சென்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 1 - 28 வரை வாசித்து பாருங்கள். தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை என்பதுடன் அவன் சிங்கத்தின் கவியிலே போட்டாலும் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆசன் மெத்தான் சிங்க கவியிலே போட்டு விட்டால் அந்த நிலத்திலே போற இடையிலே சிங்கம் பாய்ந்து அவனை முடித்து விட்டு இருக்கும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார். அவன் சிங்கத்தின் மேலே படுத்திருந்தான், மெத்தையிலே படுத்திருப்பது போல. அவ்விதமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வாங்கிக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். நமக்கு சொல்லப்பட்ட காரியங்கள், நமக்கு சொல்லப்பட்ட வேலைகள், தேவனுக்காய் வாழும்படியாய் அழைக்கப்பட்ட நாம் தேவனுடைய பார்வையிலே நாம் உண்மையாய் இருக்கின்றோமா? ஆகவே உண்மையும் உத்தமமாய் ஜீவிப்பவர்கள் குற்றமற்றவர்களாய் வாழ்வதுடன் அவர்களுக்கு எதிராக தீட்டப்படும் எல்லா சதித்திட்டங்களையும் அவர் முறியடித்து வெற்றி பெறுவதுடன் எல்லா காரியங்களும் ஜெயம் பெறுவார்கள். ஆமென். ஆகவே அவ்விதமாய் நாம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்கின்றோமா? பவுல் சொல்லுகின்றார், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று கலாத்தியர் 1:15 சொல்லுகின்றார். என்ன உண்மை உள்ளவன் நன்றி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, ஆகவே தம்முடைய கிருபையினால் தான் ஒரு மனிதனை ஊழியத்துக்கு அழைக்கிறாரே அன்றி அழைக்கப்பட்டவர்களின் திறமையினாலும் வலிமையினாலும் அல்ல. ஆனால் அதே வேளையில் உண்மையுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்முடைய பலத்திலே அல்ல, நம்முடைய அறிவிலே அல்ல, நம்முடைய ஞானத்திலே அல்ல. தேவன் கிருபையாய் எங்களை அழைத்திருக்கிறார். எங்களை கிரீடம் சூட்டும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையாய் இருக்கிறது போல நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோம். கிருபை உண்மையும் சேர்கிற வேளையிலே அது மேன்மையாக நமக்கு கடந்து வருகிறதாக இருக்கின்றது. ஆகவே தேவ ஜனமே, ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய 6 ஆலோசனைகளை சொல்லி நான் முடித்து வாங்கிக்கின்றேன். முதலாவதாக நாங்கள் பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், சகோதரரை அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களையும் மறந்து முன்னானவர்களையும் நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் சொல்லுகின்றார். அவ்விதமாய் நாம் அழைக்கப்பட்ட நோக்கம், ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை புரிந்தவர்களாய் நாம் பழையவற்றை பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி நாம் ஓட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். 2வது காரியமாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்ப்போம் சொன்னார்.
கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று நீதிமொழிகள் 3:3 நாங்கள் பார்க்கிறோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாய் என்று சொல்லி யோவான் 1:17 நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக நாங்கள் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி என்ன நோக்கத்துக்காக கிறிஸ்து அழைத்த அழைப்பை நோக்கி நாம் ஓட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இரண்டாவதாக நாங்கள் ரெண்டையும் விட்டு விடாதபடி கிருபையையும் சத்தியத்தையும் நாம் பிடித்து கொண்டு நாம் ஓட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். மூன்றாவதாக நாங்கள் பார்ப்போம் சொன்னால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகின்றது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆக இந்த மூன்றிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். முதலாவது விசுவாசம், இரண்டாவது நம்பிக்கை, மூன்றாவது அன்பு. இந்த மூன்றில் நாம் நிலைத்திருக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் 1 கொரிந்தியர் 13:13 பிடித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நான்காவதாக அப்போஸ்தலர் 2:42 நாங்கள் பார்க்கிறோம், நாம் தரித்திருக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அவள் அப்போஸ்தல ஊழியத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்பதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார் என்று சொல்லினார். நாம் உறுதியாய் நாம் தரித்திருக்கின்றோம். அதை ஏதோ தானொன்று நாம் செய்துவிட்டு போறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நாம் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்பதலும் ஜெபம் பண்ணுதலும் நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஐந்தாவதாக அடுத்து போடும்படியாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வார்த்தைகள் சொல்லுகின்றது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டை கீழ்ப்படியாம என் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். மேலும் பசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லவும் கூடாது என்று சொல்லி எபேசியர் 5:3 நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு காரியத்தை நாங்கள் எதிர்த்து போட வேண்டியவர்களாக, அழித்து போட வேண்டியவர்களாக, அவைகளை விட்டு விலக்கி போட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். உள்ளே சென்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வார்த்தைகளை வாசித்து இவ்விதமான ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே கர்த்தாவே சத்துருவானவன் கொண்டு வர இவ்விதமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு உண்மையாக நாங்கள் மனம் திரும்புகிற வேளையில கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக அவர் இருக்கின்றார். ஆறாவது காரியம், நாம் ஆரையும் நாம் வெறுத்து விட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எந்த ஆறு என்று சொன்னால் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 - 19 வரை நாம் பார்க்கணும்னு சொன்னால் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள் என்று வேதம் சொல்லுகின்றது. அவையாவன மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விருந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என்று வேதம் சொல்லுகிறது. இதை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தருக்கு விருப்பமற்ற காரியத்தை நாம் செய்து விடாதபடி இந்த நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை உள்ள காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் கூட்டாக இணைந்து நாம் ஜெபித்து இதிலிருந்து விடுதலை பெற நாம் தேவனை நோக்கி நாம் கேட்கிற வழியில கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கிற தேவன். அதன் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக அவர் இருக்கின்றார். அவர் உண்மை உள்ள மனிதர்கள் மத்தியில பரிபூரணமான ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார்.
நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருக்கலாம். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அல்ல, நாம் செய்கிற தவறு நிமித்தமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி பல தடைகளை பிசாசு கொண்டிருக்கிறார். என்ன வழியிலே கொண்டு வருவார், எப்படி கொண்டு வருவார் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் கூட நாம் இதிலிருந்து விலகி இருக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே தேவ ஜனமே, முக்கியமாக ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய ஆலோசனையை நான் சொல்வேன் என்று சொன்னால், முதலாவது சொன்னேன் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வார்த்தைகள். இரண்டாவதாக நீதிமொழிகள் 3:3 யோவான் 1:17 சொன்னேன். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 13:13 சொன்னேன். நான்காவதாக அப்போஸ்தலர் 2:42 நாம் தரித்திருக்க வேண்டியவர்கள் என்று சொன்னேன். ஐந்தாவதாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வார்த்தையிலே நாம் அதை விட்டு அழித்து போட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை விட்டு மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்திலே கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், ஒருவரிடமாவது இவ்விதமான காரியம் இருக்காதபடி தேவ சன்னிதானத்திலே நாம் ஒரு ஒப்புதலை செய்து உடன்படிக்கையை செய்து நாம் விட்டுவிட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இறுதியாக நாம் 6ஐயும் வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16-19 வரை காரியங்களை சொன்னேன். அருவருப்பானவர்கள், மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களை ரத்தம் சிந்தும் கை, துர்ராலோசனையை புனைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவரை நாம் செய்வோம் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு விரோதமானவர்களாக நாம் மாறிவிடுவோம். தேவனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி நாம் கடந்து போறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே தேவ ஜனமே, ஒரு நோக்கத்தோடு இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்காய் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி நீதிமொழியில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்படியாக நாம் தேவ சன்னிதானத்திலே நாம் தேவனை நோக்கி நாம் கடந்து வர வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நான் ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து உங்கள் மத்தியில பேசும்படியாக நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்த வேளையில ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்து சொன்னார். இதை முதலாவது ஜனங்கள் மத்தியிலே சொல்றார். இதை வைத்துக் கொண்டு இவர்கள் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய முடியாது. ஆகவே தயவு செய்து நாம் விசுவாசிகளாக இருக்கிற நாம் இந்த 6 காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமல்படுத்தி ஒரு நாட்களில் இதற்காக நாம் போராடி ஜெபித்து தேவனுக்குரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறாரே. அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் என்ன? நாங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாய் உபாகம் 1:10-11 படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே தேவன் ஒரு விஷயம் நாம் எழுதி இந்த நான் தேவனை நோக்கி சொல்லப்பட்ட வார்த்தைகள் பல கதைகளை சொல்லிவிட்டு கடந்து போகலாம். ஆனால் தேவன் சொன்ன பிரகாரமாக அநேக வார்த்தைகளை நான் சொன்னேன். காரணம், வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ள தேவனாக அவர் இருக்கின்றார். உடன்படிக்கை பட்டியின் மேல் கர்த்தர் கடந்து வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவன் வல்லமுள்ள தேவனாக, மகிமை உள்ள தேவனாக என் மத்தியிலே கடந்து வர அவர் உண்மை உள்ள தேவனாக அவர் இருக்கின்றார். ஒரு காரியத்தை நான் அநேக தரம் நான் வேதத்தை வாசிப்பதுண்டு. ஆனால் ஒரு காரியத்தை நான் கடந்த நாட்களில் கண்டுகொண்டேன் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 11:19 நான் பார்த்தேன். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தின் அவருடைய உடன்படிக்கையின் பற்றி காணப்பட்டது என்று சொன்னேன். தாவீது உடன்படிக்கை பற்றிய என்ன செய்தார்? ஆண்டவர் இதற்காக உடன்படிக்கை பற்றிய உருவாக்கினார். அந்த உடன்படிக்கை பற்றிக்கு என்ன நடந்தது என்று பலவேளை நான் சிந்தித்தது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகின்றது, வெளிப்படுத்தல் 11:19 ஆலயம் தேவனுடைய
அப்பொழுது அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது என்று சொல்லி. ஆகவே தேவனுடைய வார்த்தை பொய் சொல்வதற்கு அவர் ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனுத்துரைக்கிறதுக்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. எண்ணத்தை யாவத்திலே அவர் சொன்னாரோ அது வெளிப்படுத்துவதிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் காணக்கூடிய இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே தேவனுடைய வார்த்தை பொய்யானது அல்ல. தேவ ஜனமே, நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொண்டு இந்த நாட்களில் நாம் திறந்த வாசலிலே நாம் மூடக்கூடிய விதமாக கர்த்தர் நம்மை கிருபை செய்யும்படியாக தேவனை நோக்கி இந்த வேளையிலுமாய் நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை இந்த பரலோக தந்தையே, இந்த மாத வேளையிலுமாய் நீ சொன்ன வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே வைத்தே ஆண்டவரே, சத்துரு இந்த ஒரு வார்த்தையாவது எடுத்துக்கொண்டு போய் விடாதபடி ஆண்டவரே, இவருடைய எண்ணங்கள், இவருடைய சிந்தனைகள், இவருடைய நினைவுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு பரிபூர்ண பிரசன்னம் கலந்து வரட்டும் ஆண்டவரே. உச்சம் தலைவலி உள்ளம் கால்களை ஒவ்வொருவரும் ஒரு கல்வாறு சிலுவர் ரத்தத்தினால் கழுவியதாக ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லப்பட்ட காரியங்களை உண்மையாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையிலே விட வேண்டிய காரியங்களை விட்டு, சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களை விட்டு சத்தியத்தை பிடித்துக் கொண்டு உமக்காய் வாழ்ந்து வளர்ந்து பெருக ஆண்டவரே உமது ஆசீர்வாதம் இந்த நாட்களில் இந்த பிள்ளைகள் மேல் கடந்து வரும்படியாக நான் சொல்லிக்கிறேன். ஓரிய ரடவ சீக்கரவ கூறவ நவனவனவன் தூரிய நியமன் தோரவ கோரவ சீக்கரவ கூறியா, இவர்கள் இப்போது இருப்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. 1000 மடங்கு இவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உமது ராஜ்ய பணிக்காய் இன்னும் அநேகர் இந்த இடத்திலே வந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே இவர்களை சாட்சியராய் உண்மைகளாய் இவர்களை வைக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. தொடர்பாக இவர்களை பொறுப்படும் பலப்படுத்தும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மாறாத இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரலோக தந்தையே, ஆமென். இதோடு நாம் அமர்ந்து கொள்வோம். நாம் அறிவிக்கிறதற்காக கலந்து நாம் முதலாவதாக நாம் காணிக்கைக்காக நாம் கலந்து போவோம். துண்டு பிரசுரங்களிலே அறிவித்தல் வைக்கப்பட்டது. விசேஷமாக இவ்வளவு காலம் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பழையபடி பாடசாலைகள் ஆரம்பமாகின்றன. வெள்ளிக்கிழமை கூட்டம் இந்த இடத்துல இருக்கின்றது. சனிக்கிழமை புதன்கிழமையிலே வேத படிப்பு இருக்கின்றது. அதை கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாக நாங்கள் கேட்கிறோம். வேதத்தை கற்றுக்கொள்கிற வேளையில கர்த்தர் வசனங்கள் மூலமாக எங்களை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கின்றார். புதன்கிழமைகளிலே 7 மணிக்கு வேத படிப்பு இருக்கின்றது. அவ்விதமாய் 4 இடங்களில் வீட்டு கூட்டங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் துண்டு பிரசுரத்தை கொண்டு போய் மற்றவர்களுக்கு கொடுங்க. அவர் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். நாம் கடைசி கண்களை மூடி காணிக்கைக்காக நாம் ஜெபிப்போம். ஐயா, இந்த காணிக்கைகளுக்காக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, அப்பா உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, உங்களுக்கு கொடுக்கிற காணிக்கையிலே தசகாலங்கள் பாகங்கள் ஆண்டவரே, ஐயா நீங்கள் வானத்தின் பல அணிகளை திறந்த ஆண்டவரே ஆசீர்வதிக்க வருமா நாங்கள் சொல்கிறோம். ஐயா ஐயா வணக்கம் இலங்கையை ஆண்டவரே ஊழியங்களை நாங்கள் நினைவுகூறுவோம். ஆண்டவரே ஐயா இந்த திக்கெட்ட பிள்ளைகளுக்கும் அனாதைக்கும் ஆண்டவரே அப்பா மனம் வந்து கொடுக்குற ஒவ்வொரு கலங்களையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் அபரிதமாக ஆசீர்வதிக்க வருமா நாங்கள் சொல்கிறோம். மீதியான எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஐயா நாங்கள் கருத்துக்களே வருவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு காரியத்தை சொல்ல மறந்து போய்விட்டேன், மன்னிக்கவும். பெண்களுக்கான உபவாசம் 18ஆம் தேதி 10:30 மணிக்கு வழக்கமாக வேத படிப்பு நடக்கிற இடத்திலே கிளைட்டன் டிரைவ் மார்க்கத்திலே கேண்டியன் சீல்லே நடைபெறுகின்றது. ஆகவே இவ்வளவு காலமும் நீங்கள் வரவில்லை என்று சொன்னார். இந்த முறை வந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அதை 18ஆம் தேதி வருகிற சனிக்கிழமை உபவாச கூட்டத்தை மறந்து போய்விடாதீர்கள்.
அதை தொடர்ந்து வருகிற வெள்ளிக்கிழமை புதன்கிழமைகளில் வேத படிப்பை மறந்து போகாதீர்கள். எல்லாரும் ஒரு விஷயம் மொழிவு நின்று நாம் ஜெபத்தோடு முடிக்கப் போகிறோம். எல்லாரும் மறுமணப்பட்டவர்களாய் நாம் சொல்லுவோமா? என் ஆத்மாவே மூலமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல மறவாதே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் அப்பொழுதும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். உங்கள் ஒருவரை ஒருவர் நாங்கள் வாழ்த்தி நாம் கடந்து போவோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.